தாய் தமிழர் கட்சி முல்லை பெரியார் உரிமை மீட்பு இந்த மாநாடு நடத்துவதற்கு நான் தான் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் திராவிடனால் வீழ்த்தப்பட்டோம், ஆரியனால் வீழ்த்தப்பட்டோம். நீங்கள் பாரதிய ஜனதா கொள்கையை தூக்கி பிடிச்சிங்கன்னா நம்ம இந்து வெறியனாக செயல்படுவோம். திராவிட கொள்கையை தூக்கி பிடிச்சா ஜாதி வெறியனாக தெரிவோம். ஜாதி எவனாவது வெட்டுவோமாடா, அந்த ஜாதிக்காரனை போட்டு தள்ளுவோமா, இந்த ஜாதிக்காரனை போட்டு தள்ளுவோமான்ட்டு அந்த திராவிட கொள்கையை பேசினாலே எவனாவது போடணும் போல நோங்கும். அந்த அளவுக்கு ஜாதி வெறியை தூண்டி விடுபவன் திராவிட கொள்கை உள்ளவன். ஆரிய கொள்கை உள்ளவன் என்னன்னா இந்து மத வெறியை தூண்டி விடுவான். எந்த இஸ்லாமியர் கூட மத பிரச்சனையை தூண்டலாம், எந்த கோயிலை நம்ம கொள்ளையடிக்கலாம்ன்றத கட்டமைப்பாங்க. தமிழ் தேசியம் என்றால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மனசே புல்லரிக்கும். தமிழ் தேசியத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒட்டுமொத்த ஜாதியம் ஒன்றா இருக்கிற இடம் தான் தமிழ் தேசியம். தமிழன் என்று சொல்லி பாரடா தலை நிமிர்ந்து நீயே எங்கே போனாலும் சொல்லுவார் நான் தமிழன்டாண்டு. உலகத்தில் எங்கு போனாலும் தமிழனுக்கென்று ஒரு மரியாதை இருப்பதுன்னா அது தமிழ் தேசியத்தில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ் தேசியம் பேசுகிறோம், இதில் என்ன கிடைக்க போகுது, பணம் சம்பாதிச்சிடலாமா, கோடிக்கணும். பணத்திற்காகவோ இந்த இடத்திற்கு வரவில்லை. என் தமிழ் இனத்திற்காக, என் தமிழ் இனத்தோடைய உரிமைக்காக, என் தமிழ் சொந்தத்தோடைய ஒற்றுமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றி வருகிறோம். ஜாதி வெறி பிடித்து நாங்கள் இந்த கொள்கையை பின்பற்றவில்லை, மத வெறி பிடித்து கொள்கையை இந்த இயக்கத்தை நடத்தவில்லை. 15 ஆண்டு காலம் நானும் ஒரு சமுதாய இயக்கத்தை பயணித்தேன். ஆனால் இதுவரைக்கும் நான் எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ சண்டையை தூண்டி விட்டு 3 வேளை சாப்பிட்டது கிடையாது. என் சொந்த சமுதாயமே என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு அனைத்து சமுதாயமும் சமமாக நினைப்பவன் தான் என்னுடைய கொள்கை. இன்று தாய்நாடு மக்கள் கட்சி நான் 15 ஆண்டு காலம் பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னால் யாரோடைய எந்த சமுதாயத்திற்கும் பிரச்சனை இல்லை. யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வாழலாம், யார் வேண்டுமானாலும் தமிழ் பேசலாம், யார் வேண்டுமானாலும் பிள்ளைகளை தமிழ் ஸ்கூலில் சேர்க்கலாம். ஆனால் தமிழன் என்று தான் சொல்ல முடியும். பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் தன்னுடைய அடையாளம் என்ன, நான் தெலுங்கன், நான் கன்னடன், நான் மலையாளி, நான் வட மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவன், நான் பீகாரிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவன் என்று மட்டும்தான் அவன் சொல்லிக்கொள்ள முடியும். தமிழன் எங்கு போனாலும் நான் தமிழ் சமுதாயத்தில் பிறந்தவன், தமிழ் குடி, தமிழ் மண் அடையாளத்தை மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். இன்னைக்கு ஜாதி வெறி பிடித்தவர்கள் என்றால் அது திராவிடர்கள். ஆனால் நம்ம இன்னைக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறாமே இருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம போகிறோம் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு கல்லூரிக்கு போனால் இன்றைக்கி பசங்க இதே போடியில் தேனியை சேர்ந்த பையன் கல்லூரியில் இறந்து கிடந்திருக்கிறாப்புல, அது எறும்பு கடித்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜாதி வெறி பிடிச்ச என்ன பண்ணுறான், ஒரு புல்லோட்டு ஓட்டக்கூடாதுன்றான், பள்ளிக்கூடம் படிக்கக்கூடாதுன்றான், கல்லூரி படிக்கக்கூடாதுன்றான். இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தை தமிழ் தேசியம் மட்டும்தான் இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி உடைச்சி சுக்கு நூறாக ஆக்கி தமிழர்கள் தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழ் சமுதாயத்தை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தாய் தமிழர் கட்சி எங்களை போன்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒவ்வொரு போராளிகளும் நாங்கள் இருக்கிறோம். இனி எவனாலும் திராவிடத்தாலும் சரி ஆரியத்தாலும் சரி தமிழனை பிரித்து ஆள முடியாது. நீ வாண்ட்டு என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்மெல்லாம் கடவுளை சாமியை கும்பிட்றோம், நம்மெல்லாம் இந்துக்கள், நம்மகிட்ட ஓட்டு வாங்கையில் மட்டும் எல்லா ஜாதியும் கூப்பிட்டு ஓட்டு வாங்குவான், நம்ம காலில் விழுவான். அப்போலாம் அவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு தெரியாது. நாங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி பெருமை பேசுவான். வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவனே அவன் உடனே நாங்கள் ஆண்ட பரம்பரையாக மாறிவிடுகிறார்கள். வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான் நம்ம தேவைப்படுது. அவன் அமைச்சர் பதவிக்கு உட்கார்ந்தப்படுது, அவன் ஆண்ட பரம்பரையாக மாறிவிடுகிறான். நம்ம முதலில் புரியப்படுத்த ஒவ்வொரு இளைஞர்கள் முன்னாடினா நம்ம படிக்காமல் விவசாயத்துக்கு போயிருப்போம். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் திருப்பூரை ஒவ்வொரு மாநிலத்தில் போய் வேலை பார்த்துருப்போம். இன்றைக்கி நீங்கள் புரிய வைக்க வேண்டியனா ஒரு பையன் ஒருத்தன்ற சொல்லி கோனார் தேவேந்திர குல சமுதாயம், குறவர் சமுதாயம், இன்றைக்கி இருக்கிற பறையர் சமுதாயம், ஆரியனால் மதத்தை வைத்து பிளப்பு நடத்தத்தான் முடியும். தமிழ் தேசிய அரசியலை ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் முன்னெடுக்க வேண்டும்.
தமிழ் தேசிய அரசியலால் மட்டும்தான் உன் சமுதாயத்திற்கான அடையாளத்தையும் உன் சமுதாயத்திற்கான உரிமையும் பெற முடியும். உன்னுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலைகளை பெற வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பு, நம்ம நீதிபதி ஆகணும், காவல்துறை அதிகாரியாக வேண்டும், வழக்கறிஞராக வேண்டும் என்றால் நம் அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் உனக்கான அனைத்து பதவிகள் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக, பாஜக எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எவென்று பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து அரசு துறைகளிலிருந்து அரசியல்வாதிகள் முதற்கொண்டு கோவிலில் இருக்கிற அனைவருமே பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவன் மட்டும்தான் ஆக்கிரமித்து கொள்கிறான். நம்ம தமிழ் தேசியத்தை நீ வென்றெடுத்தால் மட்டும்தான் உனக்கான உரிமையும் உனக்கான அடையாளத்தை வென்றெடுக்க முடியும். குறவனாகவும், கோணாராகவும், தேவேந்திர குல வேளாளராகவும், முத்தரையர் சமுதாயமாகவும், அகமுடையார் சமுதாயமாகவும், செட்டியாராகவும் ஒவ்வொரு சமுதாயத்தை நீ தூக்கி பிடித்து நான் தமிழன், தமிழ் சார்ந்த குடிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் குரல் கொடுப்பேன். இங்கு ஜாதி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் திமுகவையும் அதிமுகவையும் திராவிட கொள்கையை நீங்கள் தூக்கி போட்டுட்டு தமிழ் தேசியத்திற்குள் ஒவ்வொரு இளைஞர்களை கொண்டு வாருங்கள். இதில் வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் என் பிள்ளைகள் இன்று அரசு வேலைகள் பார்க்கிறார்கள். இப்போ நான் ஏதோ இன்றைக்கி சேர்ந்தவுடனே தமிழ் தேசியத்துக்குள்ளே உள்ளக்க வந்தவுடனே இன்றைக்கி ஒரே நாள் அரசு வேலை கிடச்சிடாது. இடத்தை எவன் பறித்து வைத்திருக்கிறானோ அந்த ஆதிக்க கூட்டத்தை அடியோடு வேர் சாய்க்க வேண்டும். தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தாய் தமிழர் கட்சி அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் உடைய இயக்க பொறுப்பாளர்கள் அண்ணன் செல்வம், முனியசாமி, கணேசன், சுரேஷ், ஹரிகரன், பூபதி ராஜா இவங்கள் போல் இன்னும் நிறையா மாவட்டத்தில் அண்ணன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாய் தமிழர் கட்சி எனக்கு அதிகமாக எனக்கு பிடிச்ச கட்சி. ஏன்னா அண்ணன் நான் மற்ற எத்தனையோ கட்சிகளில் கூட்டம் கலந்திருப்பேன். தாய் தமிழர் கட்சியில் கட்டுக்கோப்பாக தமிழ் தேசியம் என்றால் என்ன, அந்த தமிழ் தேசியத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி என்றால் அது தாய் தமிழர் கட்சி. ஒரு பக்கம் திராவிட வாழ்க, ஒரு பக்கம் ஆரிய வாழ்க, அதுக்கப்புறம் தமிழ் தேசிய வாழ்க, மூணையும் கலந்து சாப்பிடுவாங்க. அந்த கொள்கை இல்லை. தமிழன், தமிழ் சார்ந்த குடிகள், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம். மூணையும் கலந்து பேசுகிறவன் திராவிட கொள்கையை அவன் பாதி மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவான், ஆரிய கொள்கையை பாதியை வச்சுக்கிடுவான். ஒரு பக்கம் தமிழ் தேசியத்தை மூணையும் கலந்து சாப்பிட்டு நான் தான் தமிழ் தேசிய தலைவர்னு நிறையா பேர் ஊர் சுற்றிக்கிட்டு தர்றாங்க. இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தாய் தமிழர் கட்சி எங்கேயெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ, மாநாடு நடக்கிறதோ, எனக்கு அண்ணன் அழைப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது என்னுடைய கட்சி. நான் தான் என்ன பண்ணேன், நான் தான் முதலாக அண்ணன் எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு நான் ஒரு துணையாக இருப்பேன். ஏதோ தாய்நாடு மக்கள் கட்சி என் கட்சியை வளர்க்கணுன்றக்காக இல்லை. இங்கே யாரெல்லாம் தமிழர்களுக்காக, தமிழ் தேசியத்துக்காக போராடுகிறார்களோ அவர்களுக்கு எப்போதுமே தாய்நாடு மக்கள் கட்சி துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமையுடன் அனைவரும் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக